வணக்கம் மக்களே, மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 80 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை தான் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷன் பாடி பில்லும் அந்த கான்சிடென்ட் பில்லும் ஃபவுண்டேஷன் பில்டிங் பில்ஸையும் வந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன சொல்கிறீங்க, எல்லா ஃபர்னஸ்லேயும் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்க்குறதா, இது எங்கே நடக்கும் அது அப்படின்னு சொல்கிறப்போ உடனே நம்ம ஹீரோ தான் வந்து நான் ஒரு முறை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே வந்து அந்த லூ கீழே இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பிளேட்டை வந்து எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் எடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோன்னா அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்னஸ்லேயும் வந்து போட்டு ஃபர்னஸ் பண்ண சொல்லுவான். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த இதுவை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக வந்து நீங்கள் ஃபயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து திடீர்னு அங்கேயும் இங்கேயும் வந்து மாறி எல்லா ஃபார்மேஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா சில மந்திர ஸ்பெல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணுவான். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஒலை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து சுற்ற ஆரம்பிக்கும். இதனுடைய டெம்பரேச்சரை வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து டிஃப்ரெண்ட்டான பில்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறப்போ அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பவர் கம்மியாகும். சீஃப் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து குயிக்காக ஃப்ளேம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து அந்த ஃபயர் மூலயமா வந்து அந்த மெடிசன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிடும். அதை வந்து பார்த்துட்டு இது எக்ஸ்ப்ளோர் ஆக போகுது, இந்த பியூரிஃபிகேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா உடனே இன்னொரு ஃபார்மேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த எரிஞ்சு போன மெடிசன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ரெக்கவரி பண்ணுவான். ரெக்கவரி பண்ணிவிட்டு இது எப்படி இதுவாச்சு, இது இவர் எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணார், இதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால் மாஸ்டரை வந்து கூப்பிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ ஆனால் அது எப்படி சாத்தியம், இது எப்படி இதுவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இது ரொம்ப சிம்பிள் தான், இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபயரை வந்து கண்ட்ரோலிங் பண்ணுறது தான் அப்படி சொல்கிறப்போ என்னது ரொம்ப சிம்பிளாக இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அந்த ஃபயரிங் ஃபார்மேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணுவான். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கண்ட்ரோல் ஃபார்மேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 36 மெயின் பேட்டர்னும் 72 அடிஷ்னல் ஃபார்மேஷனும் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து ஜாயின் ஆகி ஒரு பியூரிஃபிகேஷன் மெத்தடை வந்து உருவாக்குறப்போ உங்களுடைய மன வலிமையை வந்து பயன்படுத்தணும். மன வலிமையை பயன்படுத்தி ஃபயருடைய டெம்பரேச்சரும் அதனுடைய சைஸையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டுட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ வேகமாக வந்து அந்த சிட்டி ஹால் மாஸ்டர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவரை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஹேண்ட்ஸை வந்து ஸ்டேபிளாக வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய மன வலிமை மூலயமா அதில் இருக்க மெடிசன் எல்லாத்தையும் வந்து பர்ன் பண்ணுங்க, அதை வந்து மெல்ட் ஆகும்போது வந்து உங்கள் மன வலிமையை வந்து அந்த பில்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அவன் சொல்கிறத கேட்டுட்டு இது வந்து சிம்பிள் வேன்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த லேடி மேலே வந்து இன்னும் பவரை வந்து கையில் வந்து இன்சர்ட் பண்ணுவான். ஸோ அந்த மெடிசன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சி வந்து எரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து உங்கள் கையில் இல்லைனா இதை வந்து உங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடியை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு அவனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து யூஸ் பண்ணி அந்த பில்ஸ் மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன் பண்ணுவான். ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் அந்த பில்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மேலே பறந்து வரும். அதிலிருந்து வந்த துளிஸ்லாம் வந்து பட்டு இது உண்மையிலே வந்து ஒர்க் ஆகுது, இது என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அட கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து மற்றவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதை வந்து பிளேட்டில் இறக்கி இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்ம ரிஃபைன் பண்ணிட்டோமா, இது வந்து அந்த மாத்திரையா, இது ரொம்ப மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூ வந்து சொல்லுவார். அந்த லேடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசனை வந்து கையில் எடுத்துகிட்டு இது வந்து லோ லெவல் பியூரிஃபிகேஷன் தான், இதனுடைய கம்பைனிங் தான் வந்து நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து இதனுடைய பர்ஃபெக்டான ரொட்டேஷனும் அதோட ஃபிகரையும் இதில் இருக்க சாஃப்ட்னஸையும் வச்சே வந்து பார்த்தா இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பில் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூ வந்து கேட்குறப்போ இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னு கேட்பாரு. இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேற ஒரு எபிசோட சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.